ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு பேர் தம்ப்லைன் மேக்கர். இந்த ஆப்பில் வந்து நிறைய இது இருந்துச்சு, நிறையா டிசைனாக இருந்துச்சு. நம்ம தம்ப்லைன் மேக்கர் போயிடுவோம். அதெல்லாம் நம்ம தம்ப்லைன் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இதில் அப்ளை பண்ணிடுங்க. இதில் டிசைனோட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிசைனாக அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்படியே ஏதாவது வீடியோ வேணால் பார்ப்போம். வீடியோ அந்த க்ளோவால் போட்டதை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். க்ளோவால் எடுத்துகிட்டு எடிட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு அந்த பென்சில் மாதிரி இருக்குமே, பென்சில் மாதிரி இருக்கிறத அமுக்கணுன்னா தம்ப்லைன் நம்ம வந்து அந்த டீ இருக்கும்ல டெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இப்போ வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு நம்ம வெறித்தனமாக ஒரு ஆட்டம்னு போட்டு நம்ம அந்த டிக்கு கொடுத்தோன்னா இதில் மேலே வந்துடும். நம்ம ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். மேலே சைடில் வச்சுட்டு சைடில் வச்சுருவோமா? இல்லை கீழே வைப்போம். இல்லை பாம்பு போடுற மாதிரி இருக்குது. சைடில் வச்சா தான் ஒரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சைடில் வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி அந்த மூஞ்சி என்ன வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டிக்கர் மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் அதில் வைக்கலாம். அதுக்கும் தனி ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் வந்து கலர் பார்த்துக்கிறேன். கலர் என்னென்ன நிறையா கலர் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலரு. அவ்வளோ கலர் இருந்துச்சு. நானும் அங்கிட்டு போய் பார்த்தேன். சரி, ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்த்தேன். இங்கிட்டு திருப்பிக்கிட்டே இருந்தால் எல்லாம் வந்துடுது மொத்தமாக. இப்படி போயிட்டு சரி ஒரு நல்ல கலராக வைப்போம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் கலராகவும் வச்சாச்சு. நம்ம அந்த ரெயின்போ கலர் கொடுத்தாலும் அந்த ரெயின்போ கலரில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு தக்கன கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளூ கலர் பச்சை கலர் கொடுத்தோன்னா அது லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவுட்லைனில் வந்து டார்க்காக இருக்கா லைட்டாக இருக்கா அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து அவுட்லைனு இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான். ஆனால் இதில் வந்து 2-3 கொஞ்சம் தான் ஆட்ஸ் வரும், ரொம்ப ஆட்ஸ் வராது. இது வந்து நம்ம வந்து மூஞ்சி இந்த ஸ்டிக்கர் இருக்கும் வாட்ஸ்அப்பில், அந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் வைக்கலாம். நான் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வைக்கிறேன். அது ஒரு நல்லா இருந்துச்சு. சரி, வச்சு தான் பார்ப்போமே வச்சேன். இங்கே வைப்போமா? இல்லை இங்கே தானே பெருசாக வச்சிடும். பெருசாவா சின்னவா? மூஞ்சியை மறைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மூஞ்சியை மறைக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம போய்ட்டு அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்து வந்து ஏதாவது நீங்கள் காட்டுறீங்கன்னா ஒரு எனிமியை காட்டுறீங்கன்னா இந்த மாதிரி பட்டனை அமுக்கிட்டு நீங்கள் எனிமியை காட்டிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி பட்டனை மட்டும் தம்ப்லைன் வந்து க்ரியேட் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். நீங்கள் இது வந்து பிரைட்னஸ் கூட்டிக்கலாம். கான்ட்ராக்ட்ஸ்லாம் என்னன்னு தெரில. பிரைட்னஸை வேணால் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். நானும் கூட்டி குறைச்சி பார்த்தேன். இது நல்லா இருந்துச்சு. நார்மலாகவே வந்து சேவ் கொடுத்துட்டேன். மேலே சைடில் டிக் இருக்கும், அதை சேவ் கொடுத்துட்டேன். இதில் ஆட்ஸ் கொஞ்சம் தான் வரும், ரொம்ப வராது. இந்த மாதிரி கேமிங்குக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 வீடியோவோட போட்டு அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து சேவ் கொடுத்தா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் டு கோ டு யூடியூப் ஸ்டூடியோ. இதுக்கு வந்து நம்ம தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூடியூப் ஸ்டூடியோ வேணும். அது வந்து யூடியூப்காரங்களே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது தான். கம்மியான எம்பி தான் நினைக்கிறேன். நம்ம போய்ட்டு நம்ம வீடியோவில் போய்ட்டு இந்த வீடியோ தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறது. அந்த பென்சில் மாதிரி இருக்கிறத அமுக்கிட்டு அது உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு இன்னொரு பென்சில் மாதிரி இருக்கும் சைடில். அந்த பென்சிலையும் அமுக்கிட்டு திரும்பியும் வந்து நம்ம வந்து அந்த கஸ்டம் ரிவார்ட்ஸ்னு இருக்கும், கஸ்டம் கேமரான்னு இருக்கும். அதை அமுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். அதில் வந்து நம்ம எடிட்டிங் பண்ண வீடியோவும் இருக்கும். அந்த வீடியோ நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம எடிட்டிங் பண்ண வீடியோ அதில் வந்துடும். அதில் வந்து நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம செலக்ட்னு கொடுத்தோன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆகிட்டு நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டோன்னா சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் பாய்.